இப்போ பார்த்தீங்கன்னா, எனக்குள்ள வந்து ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, திடீர்னு இப்படி தோணுச்சு. நான் பார்க்குற வீடியோஸு, ரீல்ஸு இல்லை என்கிட்ட ஷேர் பண்ணுற நண்பர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்து போகிறது தான் வாழ்க்கை. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு தான். இப்படி நமக்கு பிடிச்சது, பிடிக்காதது, நம்மளுடைய நிறைகள், குறைகள், தவறுகள், எல்லா விஷயமுமே, உறவுகள் அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே நம்ம சகிச்சுக்கிட்டு கடந்து வந்துடுறோம். நமக்கானதுன்னு இருந்துச்சா நம்மக்கிட்ட வரும், இல்லை அப்படின்னா போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே மூடி வச்சு டம்ப் பண்ணி கடந்து போகிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நேர்கோட்டில் நம்ம கடந்து வந்துடுறோம். அப்படின்னா வந்ததுக்கப்புறம் சில பேரோட மனநிலை எப்படி இருக்குன்னு நான் சொல்லட்டா? கடந்து வந்ததுக்கப்புறம் ஒருவேளை அங்கேயே இருந்திருக்கலாமோ, ஒருவேளை தப்பு நம்ம தான் பண்ணிட்டோமோ, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. மன்னிப்பு கேட்டிருந்தாலும் சரியாக போயிருக்கும்ல அப்படின்னு சில பேர். இன்னும் சில பேர், நான் அப்பாடா அதுலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தான்டா என் வாழ்க்கையே மாறிச்சு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா பேர். இப்படி அந்த ஒரு வார்த்தையை தாண்டி வந்தவங்க வாழ்க்கை நேரான பாதையில் போயிடுச்சு, சந்தோஷமாக இருக்காங்க. அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் தப்பாகும்போது நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோடு வாழ்கிறவங்க இங்கே பல பேர் இருக்காங்க. எனக்கான கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி எல்லா விஷயங்களையுமே கடந்து வந்துக்கிட்டே இருந்தால், கடந்து போய்கிட்டே இருந்தால், நமக்கான உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பே தராமல் இப்படியே போய்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கான வாழ்க்கையை நம்ம எப்போ வாழ்கிறது அப்படிங்கிறது என்னோடய கேள்வி. சிம்பிளான வார்த்தையாக இருந்தாலும் வலி ரொம்ப அதிகம். ஃபீல் பண்ணவங்க கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள்.